காரைக்குடி வெண்டைக்காய் புளிமண்டி இதுதான் இன்றைக்கி நான் செஞ்சது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடையை வச்சாச்சு. நல்லா வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். இப்போ 2 பட்டை மிளகா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை கொட்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மொச்சை பயிரை போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இதை இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டோம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காரைக்குடி வெண்டைக்காய் புளிமண்டி.